இல்ல என்ன ஜூஸ் குடிக்கிற? வாங்கண்ணே, என்ன ஜூஸ் சாப்பிட்றீங்க? மேங்கோ ஜூஸ்பா. எப்படிண்ணே, ரெண்டு ஜூஸா இல்ல ஒரே ஜூஸ்ல ரெண்டு ஸ்டாரா? ஐயோ அதெல்லாம் வேணாம். ஓ சாரி சாரி, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, நாங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் சரியா தானே கேட்டிருக்கேன்? ஒரு டம்ளர்ல ரெண்டு ஸ்டார் சரியா தானே இருக்கும்? இல்ல அதெல்லாம் வேணாம் தம்பி, அதெல்லாம் வேணாம். ஆளுக்கு ஒரு டம்ளர் மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிண்ணே, எனக்கு தான் ஒன்றும் புரியல. இல்லைங்க, இவன் இப்படி எல்லாம் பேசுறான். அக்கமா நம்மள மாதிரி வரங்களா அப்படிதான் குடிப்பாங்களோ என்னமோ. இருக்கும், அதான் நம்மளே அப்படி நினைச்சிட்டான் போல. சரி சரி, நீ பதட்டம் ஆகாம இரு. ஏன் இம்பிட்டு டென்ஷன் ஆகிற, இம்பிட்டு பதட்டம்? இல்லைங்க, வீட்டில இருந்து அண்ணன் வரேன்னுச்சு, திடீர்னு அதாலே வர முடியல. பஸ் வேற இல்ல, இப்போ உங்களோட வேற வரணும். அதான் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்தவங்களுடைய வர என்னோட தானே வர. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பொண்டாட்டி, மறந்துடாத. அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் வேணா வீட்டுக்கே வந்து சொல்லி விட்டுட்டு வரேன். எனக்கு தான் பயமா இருக்கு. நான் இருக்கு, நீ ஏன் பயப்படுற? சரி விடு, ஜூஸ் வரட்டும் குடிப்போம். ஏய், இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பியாச்சுல, சரியா? பக்கத்துல மால்ல எக்ஸ்ட்ரா போட்டிருக்கானா, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கும் ஆசையாக தாண்டி இருக்கு மீனும். என்ன பண்ண சொல்ற? வீட்டில் நாத்தனாருக்கு கல்யாணம், நான் மட்டும் வீட்டுக்கு நேரத்துக்கு போலன்னு வையேன், என் மாமியார் அட்வைஸ் பண்ணியே கழுத்தறுத்துரும். நான் வீட்டுக்கு போயே ஆகணும். என்ன அனிதா நீங்க நானும் ஷாப்பிங் போய் எவ்வளோ நாள் ஆச்சு? உனக்கு ஷாப்பிங்னா எவ்வளோ பிடிக்கும், இப்போ என்ன வரலங்கிற? ஆமாச்சி வேணும், வந்தா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிறைய அள்ளி போட்டுருவேன். போன வாரம் தான் ஒரே நேரத்தில் 4 புடவை எடுத்துட்டேன்னு என் மாமியார் லபோதிபோன்னு கத்தி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஏதாவது பண்ணேன்னு வையேன், நம்பிட்டு தான் பெரிய சிக்கலில் மாட்டிடும். அதான் வரலன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறது, எனக்கு வரணும்னு ஆசை தான். நல்ல ஆஃபராக வேற இருக்கு. பை ஒன் கெட் ஒன் வேறையாமே. 5000க்கு புடவை எடுத்தா பை ஒன் கெட் ஒன்னா? சரி சரி, வர வர நீ ரொம்ப மாறிட்ட அனிதா. குடும்பம், நாத்தனார், மாமியார்னு ரொம்ப பயப்படுற. நான் பார்த்த அனிதாவா நீனு? யாரை பற்றி யோசிக்க மாட்டேன். எனக்கு என்னன்னு இருப்ப. நாங்கள் ஏதாவது சொன்னா கூட எங்களை கிண்டல் பண்ணுவேன். இப்போ என்னன்னா தொட்டதுக்கெல்லாம் மாமியார், வீட்டுக்காரரு, நாத்தனார்னு மொத்த குடும்ப வேலை மாறிட்டியே. என்ன பண்ணி தொலைகிறது? குரங்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதானே ஆக வேண்டியதா இருக்கு. சரிடி மேனும், என் தலையெழுத்து அப்படி. நீ விடு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் கிளம்புறேன். நேரம் ஆச்சுன்னா அதுக்கும் என் மாமியார் கிளவி எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும். எனக்கு தேவையா சொல்லு? பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு லெக்சர். இதெல்லாம் நான் கேட்கணுங்கிறதுக்கே நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். சரிடி, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. வா, ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு போகலாம். ஜூஸா? அதுக்கு இன்னும் எங்கே போகிறது? ரொம்ப தூரம்லாம் இல்லை. அதோ அங்கே பாரு, அதோ அங்கே இருக்குல்ல, அந்த கடையில் குடிச்சிட்டு போகலாம். ஜூஸ் நல்லா இருக்கா? யாச்சும் நிற்கிறது என் நாத்தனார்ல. ஓ, அவங்க நாத்தனாரா? வா, எனக்கு இன்ட்ரோ கொடு. மேலும் செத்த கம்மன் இருடி. என் நாத்து யாரோடய இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பாங்களோ? பாய் ஃப்ரெண்டா? அடடே, இது அந்த கதிரவனாச்சே. அது யாரு? கதிரவன்? அடியே மேனும், அதுதான் என் நாத்தனாருக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளடியே. ஃபியான்சியோட வெளியில வந்திருக்கான்னு சொல்லு. ஆமா, அதான் நானும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட்டிக்க போறோட ஊர் சுத்திட்டு இருக்காளவ. எதாச்சுமா ரோட்ல பார்த்துருக்கலாம், ஒரு ஜூஸ் குடிக்கலாம். இதையே நீ பெருசு பண்ற. சரி, அப்ப கிளம்பலாமா? போலாங்க. ஆத்தி, என்ன 2 பேரும் ஒரே பைக்ல ஏறி போறாங்க? கல்யாணம் பண்ணிக்க போறாங்க தானே? போனே இல்ல பாரு, எப்படி போறான்னு பாரு. என்ன ஆச்சுடி உனக்கு? வேணும், உனக்கு தெரியாது, எங்க மாமியாரு ஊருக்கே கிளாஸ் எடுக்கும். நீ கூட என் வீட்டுக்கு வந்து பாரு. உனக்கும் பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எப்படி கிளாஸ் எடுக்கும் தெரியுமா? கூடவே இருக்க என் நிலைமை நினைச்சு பாரு. ஆனா பெத்த பொண்ணு இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட ஊர் சுத்திட்டு இருக்கா. அதுக்கு மட்டும் சரியாமா? ஓ ஆமா, இல்ல உன் மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு சொன்னீல்ல? சொல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ என்ன பண்ண போற? தம்மாவளை எந்த லட்சணத்துல கிளம்பி வளர்த்து வச்சிருக்கனே, இன்னைக்கு பணம் போட்டு காட்டிட மாட்டேன். ஓ சூப்பர் சூப்பர், நீ அப்படி சொல்றியா? இனிமே எனக்கு கிளாஸ் எடுக்கணும்னா கிளம்பி யோசிக்கணும். அப்படி பண்ணி போடுறேன். எனக்கு முக்கியமான வேலை வீட்டில் இருக்க மீனும். நீ ஷாப்பிங்க்கு போ, நான் என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிடி, பார்த்து போ. அக்கா, வரேன். இன்னைக்கு வளர்ப்புனா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வந்தவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நீ சொன்னதுக்கும் அவன் சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த உமாதான் தேவையில்லாம என் மேல பழி போடுறதுக்காக வர சொல்லியிருப்பா போல. இங்க பாரு நாத்து, உன் வண்ட வளவுல தண்டை வளை ஏறிடுச்சு. என்ன ஆக்டிங்க போடாத. கையும் கழுவமா மாட்டின பிறகும் இப்படி நடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காத. கீழே விழுந்தும் மீசையில மண் ஓட்டலங்கிறியாக்கா? எல்லாம் உன் குட்டு வெளியே வந்துருச்சு. இனிமே உன் பாச்சா படிக்காது. போனது இன்னும் வரல.
ஒருவேளை பணம் இல்லைன்றச்சோ கிளவி. ம் உள்ள போலாமா வேணாமா? 5 நிமிஷம் வீட்டை விட்டு வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நிம்மி வேற வராத, நான் பேசி வாங்கி தரேன்னா. இந்த 1 லட்சம் வந்துச்சுன்னா எம்பிட்டு நல்லா இருக்கும். இதை வச்சு நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சு லட்சாதிபதி ஆயிடலாம். அட கந்த வெட்டி கந்த, இதை எதுக்கு நம்ம வீட்டுல இருந்து வெளில வரா? ஓஹோ, பணத்தை நம்ம பொண்டாட்டி போட்ட போடல திருப்பி கொடுக்க வந்துட்டான் போல. சூப்பர், அப்போ 1 லட்சம் வந்துருச்சு. அப்ப மொத்தமா சேர்த்து 2 லட்சம். அண்ணே என்னண்ணே இந்த பக்கம்? என் பொண்டாட்டி சொல்லல 1 லட்சத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டீங்க போல. நிம்மிக்கிட்ட கையில கொடுத்துட்டீங்களா? யாரும் பார்க்கலையே, மொத்தமா கொடுத்துட்டீங்கல்ல? கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் வட்டி முதலமா சேர்த்து உன் மண்ணாட்டி கிட்ட கொடுத்தாச்சு. போய் நீயும் சேர்ந்து வாங்கிக்க. சரி சரி, நான் வரேன். அட சூப்பரு, வட்டி வேற போட்டு கொடுத்துருக்காராம்ல. சூப்பர் சூப்பர். அப்போ 2 லட்சம் சேர்ந்துருச்சு. மேற்கொண்டு எம்பிட்டு பணம் இருந்தாலும் வாங்கி புதுசா தொழில தொடங்கிடணும். அப்புறம் நம்ம கோடீஸ்வரன் நகரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உள்ள போலாமா வேணாமா? கும்பலா இருப்பாங்களே. முதல்ல போனை போட்டு நிம்மி பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர சொல்லுவான். நம்ம பொண்டாட்டிக்கு போனை போட்டாச்சு. ரிங்கு போகுது. எடுடி நிம்மி, தனக்காக ₹1,00,000 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போன் எடு. அம்மா நம்புமா, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. நீ ஒன்றும் பண்ணாதவதா கந்து வெட்டி கந்தை இங்கே வந்துட்டு போறானோ. இனிமேலும் மறைக்காத. மேலும் அவன்ட்டு ஆதாரத்தை கேட்டா எல்லாத்தையும் தரேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ அதெல்லாம் பொய் ஆதாரம். என்னை பத்தி உனக்கு தெரியாதானே? நிம்மி போன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த நேரத்தில் யார் அடிக்கிறது? அதை எடுத்து யாருன்னு பாருங்க. இந்த வாரேன். நிம்மி வீட்டுக்காரருதா கோபாலு. ஐயோ இந்த மனுஷன் வேற வெளியே நிக்க வச்சிருந்தேனே, பணத்தோட வரேன்னு என்னத்தை உடனே கொட்ட போறானோ. இங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன். வேணாம், போன் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்லையா? அது எதுக்கு? அதான் அவ சொல்றாள, போடுங்க. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரிங்க குழந்தைனாரே. என்னத்தை உடனே கொட்ட போறானோ தெரியலையே. ஹலோ நிம்மி, என் ஆசை பொண்டாட்டி. என்ன கந்துபட்டி வந்தேன், இப்பதான் வந்துட்டு போனா. ₹1,00,000 பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டான் போல. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ என்ன பண்ற, நமக்கு வர வேண்டிய இந்த ₹1,00,000 பணம், அப்புறம் அத்தை கிட்ட நீ வாங்கின பணம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இங்க வெளில எடுத்துட்டு வந்துரு. மாமா கிட்ட கொடுத்தனா நல்ல கல்யாணம் போய் பிசினஸ் தொடங்கிடுவேன். யோ என்ன நிம்மி? புரியுது. என்னடா கந்து வெட்டி கந்தன்ட்ட கோவமா நீ பேசினப்போ பயந்துகிட்டு நின்னானே, இப்ப பணம் நானே சிரிக்கிறானே நினைக்காத. உன் சாமர்த்தியம் யாருக்கு வரும்? நீ கந்து வெட்டி கந்தன்ட்ட இப்படி போடுன்னு போட்டு பணத்தை கேட்டதுலயே நான் நினைச்சேன், என்னடா இப்படி கேட்கறாளேன்னு. ஆனா நீ செஞ்சதுதான் சரி. அப்படி கேட்ட வாசிதா, கேட்டு 2 மணி நேரத்துல பணம் கையில வந்திருக்கு. இல்லைன்னா வருமா அவங்கிட்ட இருந்து. சூப்பர். நீ என்ன பண்ற, மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா. போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே சமாளிக்கவே முடியாது. சரி வைக்கிட்டுவா, வைக்கேன், சீக்கிரம் வா. இல்லம்மா, அந்த ஆளு எதுவும் தெரியாம பண்ணுறாரு. என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கெல்லாம் 3 வயசுல காதை குத்தி மொட்டையை அடிச்சாச்சு. இம்பட்டு வயசாகி எனக்கு காது குத்தலான்னு பாக்குறியோ? நிம்மி, உன் நாடகத்தெல்லாம் இனிமே எடுபடாது. எவ்வளோத்தையும் செஞ்சுட்டு எம்பிட்டு தைரியம் அடிக்கிற? நீயாவது நம்புனே. என்னை பார்த்து எப்படி இருக்கு? இழிச்ச வாய மாதிரி இருக்கா? நீ பண்றதெல்லாம் பண்ணுத உனக்கு நம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. ஏண்டி உன்னை பாராட்டி சீராட்டி நீ சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை வளர்த்து வச்சா, வளர்த்த எங்களையே ஏமாத்துவியோ? வளர்த்த கடை பாருங்க பாயுங்கிறது இன்னைக்கு தாண்டி தெரியுது. உன்ன அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பாங்க. உன்ன எனக்கு கோவப்படாதனே. யாரு உன் தங்கச்சி தானே? இந்த சொத்துல எனக்கு உரிமை இல்லையா என்ன? என்னதையும் செஞ்சுட்டு சொத்துல உரிமை கொக்குறியாக்கும் உன்ன. ஐயோ என்ன கொண்டுடாத. என்ன நம்ம பொண்டாட்டி எம்பிட்டு நேரம் ஆயும் காணோம். பேசாம நம்மளே உள்ள போய் பாத்துருவான். உன்னை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. இனிமே நீ உயிரோட இருக்க லாய்க்கே இல்ல. நிம்மி 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 நிம்மி. ஐயோ ஆடு என்ன தானும் உள்ள வருது. நான் ஏதோ தப்பான வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரியா வந்திருக்கீங்க. உமா அந்த ஆளை இங்க இழுத்து விடு, வரேன். என்ன ஆச்சு மச்சான்? ஏன் ஐயோ போன்ல எல்லாத்தையும் உளறி கட்டிக்கிட்டு இப்ப என்ன ஆச்சுங்கிற கேக்குறியோ? பேசாம இரு, எல்லாம் அந்து போச்சு. நம்ம ரீலு எப்பவோ வந்துருச்சு. உங்களை சாலையா வேணாம், நிறுத்து. என்ன வேணானே? இதுங்கெல்லாம் உயிரோடய விடக்கூடாது. உங்க நரபால ரத்தம் பார்க்காம வைக்க கூடாது. இத்தோட இந்த வீட்டை பிடிச்ச தனியா ஒளிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சாலையா அதான் அண்ணன் சொல்றேன்ல, வேணாம். இதுங்களை வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா? சொன்னா கேளுங்க, வேணாம். போனா போயிட்டு போறேன். நீ இவளை கொண்டுட்டு போனா எனக்கு நிம்மதிதான். மச்சான் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு. நாங்க எங்கேயோ போய் பழச்சுக்கிறோம். உங்களை உசுரோட விட்டுட. என்ன விட்டுடுனே.